கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஞாயிற்றுக்கிழமையில் முதல் வாரத்தில் உங்களுக்கு கர்த்தருடைய செய்தியை கொடுக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த எல்லா ஸ்லாக்கியத்திற்காகவும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை உடைய வாழ்க்கையில் எஞ்சியுள்ள மாதங்களிலே செய்வாராக. கர்த்தர் நல்லவர். அவர் என்றென்றைக்கும் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். அவர் நிச்சயமாய் நமக்கு நன்மையானவைகளை செய்வார். இந்த நாள் செய்திக்குள்ளாக நாம் கடந்து போவோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவர் சங்கீதத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், அவர் என் கால்களை மான்களுடைய கால்களைப் போலாக்கி என்னுடைய உயர் தலங்களில் என்னை நிறுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் என் கால்களை மான்களுடைய கால்களைப் போலாக்கி என்னை உயர் தலங்களில் நிறுத்துகிறார். சங்கீதம் 18:33. இந்த 18ஆம் சங்கீதம் தாவீது தன்னை தேவன் தன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி ரட்சித்தபடினாலே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவர் பாடின சங்கீதம் இந்த சங்கீதம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதத்தில் இவர் பாட வரும் பொழுது சொல்லுகிறார், அவர் என் கால்களை மான்களின் கால்களைப் போல் ஆக்கி என்னை உயர்தலங்களிலே நிறுத்துகிறார் என்று சொல்லி சொல்லுகிறார். ஏன் மனிதன் என்று சொல்லும் பொழுது அவனுடைய கால் வேறு, அவனுடைய காலின் அமைப்பு, அவனுடைய காலின் நிலைப்பாடு வேறு. மானுடைய கால்களின் அமைப்பு நிலைப்பாடு வேறு. ஆக ஆனால் இந்த இடத்துல மானோடு தன்னை ஒப்பிடுகிறார். மானுடைய எப்படி உயர்ந்த இடத்துல தன் சத்துருக்களுக்கெல்லாம் தப்பி ஓடி போய் அது மேடு பள்ளம் என்று எல்லாம் ஓடி போய் மேட்டு உயர் தலங்களில் போய் தன்னை தப்பிவித்து கொள்ளுகிறதோ அது மாதிரி தன்னை அவர் அந்த இடத்துல தேவன் தப்புவித்தார் என்று சொல்லுகிறார். அதோடு மாத்திரமில்லை, சங்கீதம் 42ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், சங்கீதம் 42:1 பார்க்கிறோம், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்று சொல்லுகிறார். அப்போ முதலாவது தேவனுடைய உயர்த்துதலை மானோடு ஒப்பிடுகிறார். அடுத்து இரண்டாவது தன் ஆத்துமா கர்த்தரை நோக்கி தேடுவதை குறித்து ஒப்பிடும் பொழுது அவர் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, அது எப்படி நீரோடைகளை வாஞ்சித்து அது தேடி ஓடுகிறதோ அதுபோல என் ஆத்துமா கதறுகிறது என்று சொல்லி சொல்லுகிறார். ஆக மானோடு இங்கே அவர் ஒப்பிடுகிறார். இதே போல ஆபகு தீர்க்கதரிசியும் தன்னுடைய புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், ஆண்டவராகிய கர்த்தரின் பலன் அவரின் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் எனக்கு நடக்க பண்ணுவார் என்று விசுவாசத்தோடு அங்கே சொல்லுகிறார். ஆண்டவராகிய கர்த்தரின் பலன், அந்த கர்த்தரின் பலனாக இருக்கிறபடினால் அவரின் கால்களை மான் கால்களைப் போல் ஆக்கி
உயரமான ஸ்தலங்களிலே என்னை நடக்க பண்ணுவார், உயரமான ஸ்தலத்திலே என்னை நடக்க பண்ணுவார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆக எல்லாருமே ஒப்பிடும் பொழுது ஒரு மானோடு ஒப்பிடுகிறார்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வசனங்களை பார்க்கலாம். ஏசாயா 35 4 முதல் 6. மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ தேவன் நீதி உங்கள் தேவன் நீதியை சரிகட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போகும். அப்பொழுது முடவன் மானைப் போல குதிப்பான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக மனம் பதறுகிறவனை பார்த்து பயப்படாத, திடன் கொள், உன் தேவன் நீதியை சரிகட்டவும் உனக்கு பதிலளிக்கவும் வராது. அவர் வந்து உன்னை ரட்சிப்பார், உனக்கு பதில் தந்து உன்னை ரட்சிப்பார். அப்போ குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போகும். முடவன் மானைப் போல குதிப்பான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த முடவன் மானைப் போல குதிப்பான் என்று சொல்லும் பொழுது அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில், அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் நாம் அங்கே பார்ப்போமானால், ஒருவன் சப்பானியாக, முடவனான சப்பானியாக இருக்கிறவன் அந்த இடத்துல பிச்சை கேட்கிறவனாக அந்த இடத்துல அவன் இருப்பான். 3ஆம் அதிகாரத்தில் பேதுருவும் யோவானும் 9ஆம் மணி நேரத்தில் ஜெப ஆலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தான் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் ஒரு சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்கிறவரிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாள்தோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையில் கொண்டாந்து வைப்பார்கள். ஆக ஒரு முடவனானால், ஒரு சப்பானியாக இருப்பானால் அவர்களை பிச்சை எடுக்க வைக்கிறார்கள். ஆக இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இல்லாமல் தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மானின் வாழ்க்கையை போல உயர்ந்த ஸ்தலத்துக்கு கொண்டு போகிறார். இங்கே இப்படிப்பட்டவனை இவன் பிச்சை எடுக்கும் பொழுது பேதுரு யோவான் போகிறார்கள். 2 பேரும் நிற்கிறார்கள். அவரிடத்தில் இவன் பிச்சை கேட்கிறான். அவரிடத்துல ஏதாவது கிடைக்குமோ என்று உற்று பார்க்கிறான். பேதுரு யோவான் அவனை உற்று பார்க்கிறார்கள். உற்று பார்த்து, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் இருக்கிறதை நான் தருகிறேன், நீ பெற்றுக்கொள்கிறாயா என்று சொல்லி நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நடவென்று சொன்னார்கள். அழுகையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் நரம்புகளும் பலன் கொண்டது. உடனே அவனுடைய கால்களும் அந்த கால்களின் எலும்புகள் நரம்புகள் எல்லாம் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். இப்போ விளங்குகிறதா? ஆக தேவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாக இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையை தேவன் மானைப் போல குதிக்கும்படியாக தேவன் அவன் கொண்டு போகிறார். அவனை ஆசீர்வதிக்கிறார். இங்கே பேதுரு யோவானும் அவனுடைய வாழ்க்கையை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றுகிறார்கள். அவன் தேவாலயத்துக்குள்ளே போகக்கூடிய நிலைக்கு இப்பொழுது வந்துவிட்டான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் ஜெபாலயத்துக்கு போவோமானால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்கும். நாம் ஜெபாலயத்துக்கு போகும் பொழுது அந்த ஆசீர்வாதங்களை பெறுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் எப்படி இருக்கிறோம்? அப்போ இந்த மான் என்பதை மனிதனுடைய வாழ்க்கையில்
ஒரு ஒப்புமையாக சொல்லுகிறார்கள். மனிதர்களை மான்களோடு ஒப்பிட்டு அங்கே பேசுகிறார்கள். அதை தான் நாம் பார்க்கிறோம். ஆக சில மனித மான்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த மனிதர் காணப்படுகிற மான்கள் யார் யார்? முதலாவது நீதிமான், இல்லையா? நீதிமான் என்று சொல்லி பார்க்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ரோமர் 5:1. நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால், விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாக சமாதானம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி அவர் சொல்கிறார். 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் பாருங்கள். நீதிமானுக்காக ஒருவன் மரிப்பது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்கு மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, முதல்ல விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறோம். பிற்பாடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்படுகிறோம். கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அப்போ அவராலே நாம் ஒரு மானை போல மாறுவது அதிக நிச்சயம். அந்த மான் நீதிமானாக நாம் மாறுகிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 19ஆம் வசனம், ரோமர் 5:19. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிந்தின ஆதாமாய் இருக்கிறார். முந்தின ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினாலே அங்கே அவன் பாவிகளாக நம்ம எல்லாரும் மாறுகிறோம். பிந்தின ஆதாமுடைய கீழ்ப்படிதல், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்து தம்மையே ஒப்பு கொடுத்து, பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து சிலுவையில் அறைந்து மரித்து உயிர்த்தெழுந்தபடினாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். நமக்காக மரித்தார். ஆக எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமான் என்று சொல்லும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறோம். நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறபடியினாலே, பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறபடியினாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 29-30 வசனங்கள். ரோமர் 8:29-30 வசனங்கள். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ, யாரையெல்லாம் முன்னாடியே அறிந்திருந்தாரோ அவர்களையெல்லாம் தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு, கிறிஸ்துவின் சாயலுக்கு நம்மை ஒப்பாவதற்கு நம்மை முன்குறித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை போல மாறுவதற்கு, தம்முடைய குமாரனாகிய இயேசுவை போல நம்மை மாற்றுவதற்கு, நாம் நன்மை செய்கிறவர்களாய் இருப்பதற்கு, நாம் நன்மை அனுபவிக்கிறவர்களாய் இருப்பதற்கு தேவன் அந்த இடத்துல முன்குறித்திருக்கிறார். எவர்களை குறித்திருக்கிறாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். முன்னறிந்தவர் என்ன செய்திருக்கிறார்? முன்குறித்திருக்கிறார். நம்முடைய தாயின் கருவிலேயே நம்மை முன்னறிந்தவர் நம்மை முன்குறித்திருக்கிறார். முன்குறித்தவர் நம்மை அழைத்திருக்கிறார். நம்மை அழைத்தபடியினால்தான் நாம் ஒரு சபைக்கு போகிறோம்.
நாம் ஒரு கர்த்தருடைய செய்தியை கேட்கிறோம், நாம் அழைக்கப்படவில்லை என்று சொன்னால் தேவ செய்தி நமக்கு கொடுக்கப்பட மாட்டாது. நாம் தேவ செய்தியை கேட்கிறவர்களாய் இருக்க மாட்டோம். ஆக தேவ செய்தியை நாம் கேட்கிறோம் என்று சொன்னால் தேவனுக்குள் ஆசீர்வாதம் உள்ளவர்களாக மாறும்படிக்கு, ஒரு நீதிமானாக மாறும்படிக்கு இந்த இடத்துல தேவன் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அப்போ நீதிமானாய் ஒருவன் மாறினால் அவனை தேவன் பெருமைப்படுத்துகிறார், அவனை உயர்த்துகிறார், அவனை மகிமைப்படுத்துகிறார், அவனுடைய பெயர் விளங்கச் செய்கிறார். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை தாயின் கருவிலேயே முன்னறிந்த தேவன் உங்களை முன்குறித்தார். உங்களை முன்குறித்த தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். உங்களை அழைத்த தேவன் உங்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். உங்களை நீதிமான்களாக்கின தேவன் இப்பொழுது மகிமைக்குள் உங்களை கொண்டு போகிறார். ஆக சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்வது போல, அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னை உயர்தலங்களிலே நிற்க பண்ணுகிறார் என்று சொன்னது போல, தேவன் நம்மை அந்த உயர்தலங்களிலே நிற்க பண்ணுவது தான் தேவன் நம்மை மகிமைக்கு கொண்டு போவதை குறிக்கிறது. தேவன் நம்மை மகிமைக்கு கொண்டு போகிறார். 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 பேதுரு 3:12. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. எவர்களுடைய? நீதிமான்களுடைய வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. அப்போ நீதிமான் வேண்டுதல் செய்கிறான் என்று சொன்னால் தேவன் அதை கவனித்து கேட்கிறவராயிருக்கிறார். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கண் நீதிமான் மேல் நோக்கமாயிருக்கிறது. கர்த்தருடைய கண் நீதிமான் மேல் அவருடைய வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். யாக்கோபு 2:20-21. வீணான மனுஷனே, கிரியையில்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டாமா? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமான் ஆக்கப்பட்டான். ஆக நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரனாகிய ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் ஒப்பு கொடுத்த போதல்லவோ, கிரியைகளினால் அல்லவோ அவன் நீதிமானாக்கப்பட்டான். அவனை பலிபீடத்தில் தன் குமாரன், ஆண்டவர் ஒரே ஒரு பிள்ளை தான், எல்லாரையும் அனுப்பிச்சிட சொன்னார். எல்லா பிள்ளைகளையும் அனுப்பிச்சிட்டான். மறுமனை பிள்ளைகள் எல்லாரையும் எல்லாரையும் அனுப்பிச்சிட்டான். இப்போ சாராயும் ஈசாக்கும் இருக்கிறார்கள். தேவன் சொல்லுகிறார், உன் பிள்ளையாண்டனை என்னை கொண்டாந்து நான் காண்பிக்கும் மலையிலே நீ அவனை பலி செலுத்து என்று சொல்லுகிறார். உடனடியாக எந்த விதமான மறுப்பும் சொல்லவில்லை. அடுத்த நாள் அதிகாலையிலே வேலைக்காரர்களோடு கழுதையின் மேல் தன் மகனையும் ஏற்றி கொண்டு இந்த பலிக்கு தேவையான விறகுகளையும் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு போகிறான். மலை அடிவார தேவன் காண்பித்த மலை அடிவாரத்தில் வேலைக்காரர்களை நிறுத்தி விடுகிறான். நிறுத்தி வைத்துவிட்டு நாங்கள் போய் பலி செலுத்தி விட்டு திரும்பி வருவோம் என்று சொல்லுகிறான். வேலைக்காரர்களும் கேட்கவில்லை. ஐயா, நாம தான் ஒரு ஆட்டுக்குட்டியை கூட கொண்டு வரவில்லையே, நீர் எதை பலி செலுத்த போகிறீர் என்று எந்த வேலைக்காரனும் அந்த இடத்துல கேட்கவில்லை. எந்த வேலைக்காரனும் கேட்கவில்லை ஆபிரகாமை.
பலி செலுத்த போகிறோம் என்று சொல்லும் பொழுது சாராயும் கேட்கவில்லை. ஏங்க பலி செலுத்த போகிறேன்னு சொல்கிறீங்க ஆண்டவருக்கு, ஒரு ஆட்டை கூட கொண்டு போகாமல் போகிறீங்களே என்று சாராலும் கிளம்பும் போது கேட்கலை. மலை அடிவாரத்தில் நின்று போன வேலைக்காரர்கள் கேட்கவில்லை. மலை ஏறுகிறான். அந்த மலை ஏறுகிற பொழுது மகன் இப்பொழுது கேட்கிறான், அப்பா விறகு இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, பலி எங்கே என்று சொல்லி கேட்கிறான். கர்த்தர் அதை பார்த்து கொள்வார். நீதிமானுடைய விசுவாசம் அந்த உயரத்திலே விளங்கினது. அவன் சொன்னான், கர்த்தர் அதை பார்த்து கொள்வார். இவன் போவது ஒரு மலை இடத்திலே, ஒரு மலையான ஒரு ஸ்தலத்தில். அப்படி இருக்கும் பொழுது அங்கே எங்கே தேவன் என்னை பார்த்து கொள்வார் என்று சொல்லி எதுவுமே அவனால் அப்படி அந்த அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி இல்லை. ஈசாக்கு போகிறான், அப்பாவோடு சேர்ந்து பலிபீடத்தை கட்டுகிறான், விறகுகளை எல்லாம் அடுக்குகிறான். தகப்பன் மகனை கைகளை கால்களை கட்டி அந்த விறகு கட்டைகளின் மேலே படுக்க வைக்கிறான். அப்போதும் ஒன்று சொல்லவில்லையே ஈசாக்கு. சரி, இப்படி கட்டி இப்படி உன்னை வைக்கிறோமே, ஆண்டவர் பியா தடுக்கணும்னு நினைச்சானா? நினைக்கல. ஆபிரகாம் கத்தியை ஓங்கினான் தன் பிள்ளையை குத்துவதற்கு. அப்பா என்று கத்தவில்லை ஈசாக்கு, கத்தாவே என்று கத்தவில்லை ஆபிரகாம். கத்தியால் குத்த போனான், வெட்ட போனான். கத்த சொன்னார், ஆபிரகாமே ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேல் கை போடாதே. தேவன் நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கிறார். எதுவரைக்கும் தெரியுமா? கத்தியை நாம் இறக்குகிறோமா, கத்தியை தூக்குகிறோமா, கத்தி இறக்குகிறோமா என்று அது வரைக்கும் தேவன் அங்கே பார்க்கிறவராயிருக்கிறார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய பிரச்சனைகளிலே, நம்முடைய உயரமான ஸ்தலங்களுக்கு மான்கள் போய் தன்னை தப்புவித்து கொள்வது போல நாம் தப்புவித்து கொள்வதற்கு, நாம் உயர்த்தப்படுவதற்கு தேவன் நம்மிடத்தில் விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். நிச்சயமாய் என் தேவன் ஆபகுக் தீர்க்கதரிசி சொன்னது போல, கர்த்தராகிய ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் என்று மல்கியாவிலே அந்த தீர்க்கதரிசி சொன்னது போல விசுவாசத்திலே சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆக நீதிமான்களாக்கப்படுவது விசுவாசத்தினாலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே. விசுவாசம் என்று சொல்லும் பொழுது அது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நடந்த விசுவாசத்தை குறித்து பார்க்கிறோம். கத்தி ஓங்கப்படுகிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிரச்சனைகள் அவ்வளவுதானா, என் வாழ்க்கை முடிஞ்சு போயிருச்சா என்று நாம் நினைக்கிற வழக்கு நமக்கு இந்த போராட்டம். தேவன் அதை எல்லாவற்றையும் மாற்றுவார். என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். விசுவாசிங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீதிமொழிகள் 2:7. அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். நீதிமானுக்கென்று கர்த்தர் மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்போ மெய் ஞானம் என்பது தேவனுக்குள் பயபக்தியாய் இருத்தல். தேவனிடத்தில் பயபக்தியோடு இருத்தல் தான் மெய் ஞானம். நம்முடைய தேவன் யார்? என்னுடைய தேவன் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? என்னை எப்படி அவர் மீட்டு விடுவார்? நிச்சயமாக என்னை மீட்டு விடுவார். நிச்சயமாகவே நான் உயர்த்தப்படுவேன். நிச்சயமாகவே என்னை மேலாக்குவார். நான் மேலே வருவேன். என் வாழ்க்கை தரம் உயரும் என்று விசுவாசிப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையை சுதந்தரிப்போம்.
சங்கீதக்காரன் சொன்னது போலவே தாவீதை தேவன் ராஜாவாக்கவில்லையா? தாவீதுக்கு விரோதமாய் இருந்த சவுலை தேவன் எடுத்து போட்டார். தாவீதுக்கு விரோதமாய் வந்த அவன் சொந்த மகன் அப்சலோமையே தேவன் இல்லாமல் போக பண்ணினார். ஆக தேவன் அவனை உயர்த்தினார். தாவீது விசுவாசித்தான். தேவன் மேலே நம்பிக்கை உள்ளவனாக இருந்தான். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நீதிமொழிகள் 10:6, நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். நீதிமொழிகள் 10:6. நீதிமான்களுடைய சரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். நீங்கள் தான் அந்த நீதிமான். உங்கள் மேல் ஆசீர்வாதம் தங்கும் இல்லையா? 7ஆம் வசனத்தில் நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும். நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும். உங்கள் பேர் உங்கள் வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் வசிக்கிற வீதியிலே பேர் பெற்று விளங்கும். உங்களுடைய பேர் அந்த அளவுக்கு உங்கள் பேரை மகிமைப்படுத்துவார் தேவன். ஏனால் எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை தேவன் மகிமைப்படுத்துகிறார். ஆக பேர் பெற்றிருக்கும். அதே நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், நீதிமான்களுடைய வாய் ஜீவ ஊற்று என்று சொல்லி பார்க்கிறோம். நீதிமான்களுடைய வாய் ஜீவ ஊற்று என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த ஜீவ ஊற்றிலே விசுவாச வார்த்தைகள் தான் வரும் ஒழிய வேறு எதுவுமே அங்கே வராது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. அது என்னைக்குமே ஜீவனுள்ள வார்த்தை தான் பேசும், மரித்து போன வார்த்தைகள் அல்ல, செத்து போன வார்த்தைகளை பேசாது. அது விசுவாசம் உள்ள வார்த்தைகளை பேசும். 16ஆம் வசனம், நீதிமொழிகள் 10:16, நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனை பிறப்பிக்கும். நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனை பிறப்பிக்கும். ஆக நீதிமானுடைய பிரயாசம் அவனுக்கு ஜீவனை பிறப்பிக்கிறது. அவன் செய்வதெல்லாம் எல்லாம் வாய்க்கிறது. அவன் எவைகளையெல்லாம் செய்கிறானோ அவைகளையெல்லாம் தேவன் வாய்க்க பண்ணுகிறார். ஒரே அதிகாரத்தில் எத்தனை நீதிமான்கள் குறித்து எழுதி சொல்லுகிறார். 20ஆம் வசனம், நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி. நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி, கலப்படமற்ற சுத்த வெள்ளி, நல்ல பலபலவென்று மின்னுகிற சுத்த வெள்ளி. அதுபோல் அவனுடைய நாவு ஆனது அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி. 21ஆம் வசனம், நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும். நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும். என்னங்க போஷிக்கும் உதடு? கவலைப்படாதீங்க, நிச்சயமாக கர்த்தர் நல்லது செய்வாருங்க. நம்முடைய ஆண்டவர், உங்களை அழைத்த ஆண்டவர், உங்களை முன்னறிந்த ஆண்டவர், உங்களை முன்குறித்த ஆண்டவர், உங்களை தெரிந்து கொண்ட ஆண்டவர், உங்களை நீதிமானாக்கின ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்துவாருங்க. ஆக நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கிறதா இருக்கிறது. 24ஆம் வசனம் பாருங்க. 24ஆம் வசனம், துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும். கண்டிப்பாக அவனுக்கு கொடுக்கப்படும். ஏனென்று சொன்னால் அவன் நீதிமான்.
விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நீதிமானாக்கப்படுகிறான். யார் அந்த நீதிமான்? செய்தி கேட்கிற நீங்கள் தான். கர்த்தராகிய இயேசுவை விசுவாசிக்கிற நீங்கள் தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீங்கள் தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்து நடக்கிற, வேதத்தை வாசிக்கிற, தியானிக்கிற, தேவ சபைக்கு போகிற, செய்திகளையெல்லாம் கவனித்து கேட்கிற நீங்கள் தான் நீதிமான். 25ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது, நீதிமானோ நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். நீதிமானோ நித்திய அஸ்திவாரம் உள்ளவன். கற்பாறையின் மேல் வீட்டை கட்டினவன் புத்தியுள்ளவன். கடல் மணல் மேலே வீடை கட்டினவன் புத்தி இல்லாதவன். இங்கே பார்க்கிறோம், நீதிமானோ நித்திய கீர்த்தியுள்ளவன். ஆக நீதிமான் நித்திய கீர்த்தி. 28ஆம் வசனம், அதே 10ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 28ஆம் வசனம், நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும். ஆபிரகாமுடைய நம்பிக்கை மகிழ்ச்சியாச்சா இல்லையா? அப்போ அதே போல் நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும். நீங்கள் என்ன நம்புகிறீங்களோ அந்த நம்புகிறது உங்களுக்கு நடக்கும். நடக்கும் பொழுது நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும். 30ஆம் வசனம், நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. நீதிமான் என்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. அவன் என்றைக்கும் அசைக்கப்படுவது கிடையாது. அடுத்து 31ஆம் வசனம், நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும். நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும். 32ஆம் வசனம், நீதிமானுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேச அறியும். நீதிமான்களுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேச என்ன செய்யுமா? அறியுமா? கர்த்தருக்கு பிரியமானதை பேச அங்கே அறிந்து கொள்ளும் அந்த உதடுகள். ஆக எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது நீதிமான். இப்போ ஏன் தாவீது தன்னை மானோடு ஒப்பிட்டு பேசும் பொழுது, இந்த மான் என்று சொல்லும் பொழுது, இவன் நீதி மானாக மாறுகிறான். நீதியுள்ள ஒரு மானைப் போல இவன் மாறுகிறான். நீதியிலே இவன் மானைப் போல மாறுகிறான். கர்த்தருடைய நீதியிலே மானைப் போல இவன் இருக்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமொழிகளின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், நீதிமானோ நெருக்கத்தினின்று நீங்குவான். நீதிமானோ நெருக்கத்தினின்று நீங்குவான். 21ஆம் வசனம், நீதிமொழிகள் 12:21, நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. நீங்கள் தான் நீதிமான், உங்களுக்கு ஒரு கேடும் வராது. உங்களுக்கு இந்த செய்தி கேட்குற இந்த நேரத்திலிருந்து, இந்த நிமிடத்திலிருந்து ஒரு கேடும் உங்களுக்கு வராது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீதிமொழிகள் 11:8 சொல்லப்படுகிறது, நீதிமான் இக்கட்டினின்று விடுவிக்கப்படுவான். நீதிமான் இக்கட்டினின்று விடுவிக்கப்படுவான். உங்களுக்கு கேடே வராதுங்க. நீங்கள் இக்கட்டினின்று விடுவிக்கப்படுவீங்க. இரண்டாவது மான் கல்விமான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மத்தேயு 11:25. அந்த சமயத்தில் இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன்.
ஆக கல்வி மான் என்று ஒன்று இருக்கிறது. இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள், கல்வியிலே உயர்ந்த நிலையில் போய் இருக்கிறவர்கள் உண்டு. நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், நீதிமொழிகள் 16:21. இருதயத்தில் ஞானம் உள்ளவன் விவேகி எண்ணப்படுவான், உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும். உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும். ஆகவே அவன் கல்விமானாக மாறுகிறான். உதடுகள் நல்ல வார்த்தைகளை பேசுமானால் அவன் கல்விமானாக அவன் மாறுகிறான். கல்வி பெருகுகிறது, ஆகவே அவன் கல்விமானாய் மாறுகிறான். அதே நீதிமொழிகள் 16:23 ஞானியின் இருதயம் அவன் வாய்க்கு அறிவையூட்டும், அவன் உதடுகளுக்கு மேன்மேலும் கல்வியை கொடுக்கும். ஆக ஞானியின் இருதயம் அவன் வாய்க்கு அறிவையூட்டும், அவன் உதடுகளுக்கு அது மேன்மேலும் கல்வியை கொடுக்கும். ஆக அவன் கல்விமானாய் இருக்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதாகமத்தில் ஒரு உதாரணமான ஒரு நபரை சொல்லலாம். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். 3ஆம் வசனம், அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துரை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் கல்விமான்களும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களுமாகிய சில வாலிபரை கொண்டு வரவும் கல்தேயரின் எழுத்தையும் பாஷையையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பனேவுசுக்கு கற்பித்தான். சொன்னான்ப்பா, அந்த எருசலேமிலிருந்து கூட்டிகிட்டு வரும் பொழுது இந்த யூதர்கள் வந்து கல்விமான்களை கூட்டி கொண்டு வா, கல்வியில் நிபுணர்களாக இருக்கிறவர்களை நீ கூட்டி கொண்டு வா, அழைத்து கொண்டு வா, அவர்களை கொண்டு வந்து நம்முடைய கல்தையர் பாஷைகள் கல்தையருடைய மொழிகள் எல்லாவற்றையும் அவர்களே கற்றுக் கொடுத்து விடு. அவர்களுக்கு ஆகாரம் என்ன தெரியுமா? வசனம் சொல்லுகிறது, 7ஆம் வசனம், பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கும் பெல்சசாஸ் என்றும் அனனியாவுக்கு சாத்ராக் என்றும் மிஷாவேலுக்கு மேஷாக் என்றும் அசரியாவுக்கு ஆபேத்நேகோ என்றும் பெயரிட்டான். தானியேல் ராஜாவின் போஜனத்திலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று. ஏன் எப்படிங்க ஒருவன் கல்விமானா மாறுறான்? வேதவசனம் சொல்லுகிறது, உதடுகளின் மதுரம்தான் கல்வியை பெருக பண்ணுகிறது. அதில் தான் அவன் கல்விமானாய் மாறுகிறான், சாப்பாட்டினால் அல்ல. அதனால் தான் இவன் தீர்மானிக்கிறான், அந்த சாப்பாட்டினால் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். 9ஆம் வசனம், தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். தேவன் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கல்விமான்கள் எங்கு போனாலும் பிழைத்து கொள்வார்கள். அவர்களுக்கு தயவும் இரக்கத்தையும் தேவன் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். கல்வியிலே நிபுணர்களாக கல்விமான்களாக உயர்ந்திருக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். இவர்கள் அந்த தீர்மானம் பண்ணினதை இவர்கள் சொல்லும் பொழுது இரக்கம் கிடைக்கிறது. 17ஆம் வசனம் வாங்க, தானியேல் 1:17, 16-17, மேல்ஷாரனும் புசிக்க கட்டளையான போஜனத்தையும் அவர்கள் குடிக்க கட்டளை திராட்சரசத்தை நீக்கி வைத்து அவர்களுக்கு பருப்பு முதலானவைகளை கொடுத்தான். இந்த 4 வாலிபருக்கும்
தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். கல்விமான் எப்படி இருப்பான்? எழுத்திலே ஞானத்திலே, எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும், இந்த ரெண்டு, எழுத்தில் ஞானத்தில், இந்த ரெண்டுலேயும் அறிவும் இருக்கணும், சாமர்த்தியமும் கொடுத்தார். அறிவும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தானியேலுக்கு சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். ஆக கல்விமான்களாக மாற்றுகிறார். தேவன் உங்கள் பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகளை கல்விமான்களாக மாற்றுவார். உங்கள் வேலை செய்கிற பிள்ளைகளை நன்றாக கல்விமான்களாக மாற்றுவார்கள். அவர்கள் எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் உடையவர்களாக இருப்பார்கள். இவர்கள்தான் கல்விமான். ஆக இப்படிப்பட்ட இந்த 4 காரியங்களை உடையவர்கள் கல்விமான்களாக இருக்கிறார்கள். தேவன் உங்களை கல்விமான்களாக கொண்டு வருகிறார். 20ஆம் வசனம் பாருங்கள். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள, தன் ராஜ்யம் எங்கும், அவன் ராஜ்யம் தான் எல்லா இடத்துலையும், அவன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். இந்த கல்வி மான்கள் 10 மடங்கு சமர்த்தர்களாக இருப்பார்கள். ஏனென்று சொன்னால் அறிவிலும் ஞானத்திலும் எழுத்திலும் அறிவையும் சம்பாதிப்பார்கள். ஆக இவர்கள் கல்விமான்களாக இருக்கிறபடினால் 10 மடங்கு சமர்த்தர்களாக இருப்பார்கள். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியம் நடக்காமல் இருக்கிறது, எந்தெந்த காரியங்களிலே நடக்காமல் தாமதப்பட்டு கொண்டிருக்கிறது, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அறிவையும் சாமர்த்தியத்தையும் கர்த்தர் கொடுப்பார். எப்படியெல்லாம் உங்கள் காரியங்களை நீங்கள் வாய்க்க பண்ணிக்கொள்ள வேண்டுமோ அப்படி வாய்க்க பண்ணிக்கொள்ள தேவன் உங்களுக்கு அறிவையும் சாமர்த்தியத்தையும் தேவன் தருவார். யார்கிட்ட போனால், யார்கிட்ட என்ன பேசினா, யார்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டால் எப்படியெல்லாம் நம்ம செய்ய முடியுன்ற அறிவையும் சாமர்த்தியம், காரியங்களை சாதித்து கொள்ளுகிற சாமர்த்தியத்தையும் தேவன் கொடுக்கிறார். அப்போ நீங்கள் 10 மடங்கு காரிய சமர்த்தர்களாக நீங்கள் இருப்பீர்கள். தேவன் கல்வி மான்களாக மாற்றுகிறார். ஆனால்தான் தாவீது சொல்லுகிறான், தன்னை மானோடு ஒப்பிட்டு, கர்த்தாவே என் கால்களை மான்களின் கால்களைப் போலாக்கி உயர் தலங்களிலே நடக்க பண்ணுகிறார். மல்கியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், என் கால்களை மான்களின் கால்களைப் போலாக்கி உயர்தலங்களிலே நடக்க பண்ணுவார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். நீங்களும் நானும் சொல்லுவோம், தேவன் நம்மை மான்களின் காலைப் போல, நீதி மான்களைப் போல, கல்வி மான்களைப் போல நம்மை நடக்கச் செய்வாராக. கடைசியாக புத்திமான். 3வது கடைசி குறிப்பு புத்திமான். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 10:15. உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன், உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன். நான் சொல்லுகிறதை நீங்களே நிதானித்து பாருங்கள். ஆக புத்திமான் சகலவற்றையும் நிதானித்து பார்ப்பான், சகலவற்றையும் நிதானித்து பார்ப்பான் புத்திமான். நீதிமொழிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீதிமொழிகள் 20:5. மனுஷருடைய இருதயத்துள்ள யோசனை ஆழமான தண்ணீர் போல் இருக்கிறது, புத்திமானோ அதை மொண்டெடுப்பான். புத்திமானோ அதை மொண்டெடுப்பான் என்று சொல்லி பார்க்கிறோம். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள யோசனை ஆழமான தண்ணீர் போல இருக்கிறது. புத்திமானோ
முண்டெடுப்பான். இருதயத்தின் யோசனை, நல்ல யோசனைகளை புத்திமான் முண்டெடுக்கிறவனாய் இருக்கிறான். நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீதிமொழிகள் 18:15. புத்திமானுடைய மனம் அறிவை சம்பாதிக்கும். புத்திமானுடைய மனம் அறிவை சம்பாதிக்கும். உங்களுடைய மனது எதை சம்பாதிக்கிறது? உங்களுடைய மனது அறிவை சம்பாதிக்க வேண்டும். இந்த அறிவை சம்பாதிக்கும் பொழுது நீங்கள் புத்திமான்களாக மாறுகிறீர்கள். நீங்கள் புத்திமான்களாக மாறும் பொழுது தேவன் உயர்தலங்களிலே உங்களை நடக்க பண்ணுவார். புத்திமான்களை உயர்தலங்களிலே கொண்டு போய் வைக்கிறார். நீ கல்வி மான்களை 10 மடங்கு காரிய சமர்த்தர்களாக நடத்தினார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே பார்க்கிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். புத்திமானோ தன் வாயை அடக்கி கொண்டிருக்கிறான். புத்திமானோ தன் வாயை அடக்கி கொண்டிருக்கிறான். தேவையில்லாததை பேசாதபடிக்கு, அவிசுவாசமாய் பேசாதபடிக்கு, அவநம்பிக்கையை தூண்டும் விதமாக அல்லது தனக்குத்தானே தூண்டிக்கொள்ளும் விதமாக பேசாதபடிக்கு அந்த இடத்துல தன் வாயை அடக்கி கொள்ளுகிறான். யார்? புத்திமான். நீதிமொழிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நீதிமொழிகள் 17:24. ஞானம் புத்திமானுக்கு முன்பாக இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஞானமானது புத்திமானுக்கு முன்பாக இருக்கும். ஆக கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் புத்திமானுக்கு இருக்கும். அவனுக்கு முன்பாக எப்போதுமே இருக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். பேசாதிருந்தால் மூடனும் ஞானவானாவான் என்று எண்ணப்படுவான். தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் எனப்படுவான். தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் எனப்படுவான். நீதிமொழிகள் 17:28. ஆக பேசாதிருந்தால் மூடனும் ஞானவானாவானான். தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமானாயிருக்கிறான். இன்றைக்கு நிறைய உலக தத்துவங்களிலே மௌனம் அநேகம் ஆயிரம் பதில்களை கொடுக்கும். ஆக பிரச்சனைகள் என்று வரும்பொழுது மௌனமாய் இருப்பது நல்லது என்று சொல்லுகிறார்கள். மௌனத்தை குறித்து இன்றைக்கு கண்டுபிடிக்கிறார்கள். ஆனால் வேதத்தில் அன்றைக்கே புத்திமானுக்கு எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தன் வாயை அடக்கி கொள்ளுகிறான். தன் உதடுகளை மூடிக்கொள்ளுகிறான். தன் அறிவை மொண்டெடுக்கிறான். இருதயத்தின் ஆழத்திலிருந்து அறிவை மொண்டெடுக்கிறான் புத்திமான் தன் இருதயத்திலிருந்து. யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை பார்க்கிறோம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகுமிடமெல்லாம் புத்திமானாயும் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. மோசே என்ன சொல்லி கொடுத்தானோ அவைகளின்படி மாத்திரம் நீ போ. அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இந்த வேதாகமம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைபடியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்தி மானாயும் நடந்து கொள்வாய். அப்பொழுது புத்தி மானாயும் நடந்து கொள்வாய். உன் வழியை வாய்க்க பண்ணிக்குவ. இன்றைய நாளிலே கொடுக்கப்பட்ட செய்தி 3 பேரை பார்க்கிறோம்.
நீதிமான், கல்விமான், புத்திமான். இவர்கள் எல்லாருமே உயர் ஸ்தலங்களிலே நிறுத்தப்படுகிறார்கள். மகிமைப்படுத்துகிறார் தேவன் இவர்களை. புத்திமான் தன் வழிகளையெல்லாம் வாய்க்க பண்ணி கொள்ளுகிறான். ஆக நாம் நம்முடைய வழிகளையெல்லாம் வாய்க்க பண்ணி கொள்ள வேண்டுமானால் நாம் புத்திமானாக இருக்க வேண்டும். கண்களை முடிச்சு வைப்போம். இதாவே நல்ல வேலைக்காய் நடிச்சு செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த செய்தி கேட்கும்படியாக எங்களுக்கு கொடுத்த தருணத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த யூடியூப் வழியாக நாங்கள் கேட்குற இந்த செய்தியின்படி நாங்கள் நீதிமானாயும் கல்விமானாயும் புத்திமானாயும் நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். எங்களை தொடர்ந்து நீர் காத்து நீர் வழி நடத்தும் ஆசீர்வதியும் அப்பா. இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்தது போல மனித மான்களை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். மனிதர்கள் மான்களை பார்த்திருக்கிறார்கள். மனிதர்கள் மான்களைப் போல நான் நடக்கலாம் செய்யலாம் என்று சொல்லுகிறார்கள். அதே போல கர்த்தாவே, இந்த மான்களைப் போல நீதிமான்களாக, கல்விமான்களாக, புத்திமான்களாக நடக்க நீர் கிருபை செய்யும். தொடர்ந்து நீர் காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். துதிகனமைக்கு மேலாமக்கே எடுக்கிறோம். கர்த்தரும் இரட்சகமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமான வழி நடத்தல் பக்கபலமும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களில் நம்மோடு கூட இருப்பதாக, ஆமென். கர்த்தர் உங்களை உங்கள் கால்களை மான்களின் கால்களைப் போலாக்கி உயர் தலங்களிலே கொண்டு போய் நிறுத்துவார். நீதிமான் உயர்த்தப்பட்டது போல, மகிமைப்படுத்தப்பட்டது போல உங்களுடைய பெயர் மகிமைப்படும். கல்விமான்கள் 10 மடங்கு சமர்த்தராக இருந்தது போல நீங்களும் காரிய சமர்த்தர்களாக இருப்பீர்கள். புத்திமான்களைப் போல உங்கள் வழிகளை எல்லாம் வாய்க்க பண்ணி கொள்வீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென், ஆமென்.